Hi friends, welcome to RVR TNPC YouTube channel. இந்த வீடியோவில் 12th எக்கனாமிக்ஸில் 5th லெசன் பணவியல் பொருளியல் இந்த லெசன் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். புக் பேக் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் ஒரு கூற்று ஒன்று கொடுத்துருக்காங்க. அது யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருங்க. பணவீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு. இது சொன்னது வந்து பார்த்திங்கன்னா மில்டன் பிரெட்மேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் மும்பை. ரெண்டாவது கொஸ்டின், பணம் என்பது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அதிக நீர்மைத்தன்மை கொண்ட சொத்து ஆகும். மூன்றாவது கொஸ்டின், காகித பண முறையை மேலாண்மை செய்வது. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் மைய பணவியல் அமைப்பு. நாலாவது கொஸ்டின் பாருங்கள், M1 M2 ஆகிய இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் அஞ்சலக சேமிப்பு வங்கியின் சேமிப்பு வைப்புகள். ஐந்தாவது கொஸ்டின், இர்விங் பிசரிங் பண அளவு கோட்பாடு புகழ்பெற்ற ஆண்டு. ஆன்சர் 1911. ஆறாவது கொஸ்டின், MV என்பது. ஆன்சர் சட்டப்படியான பண அளிப்பு. ஏழாவது கொஸ்டின், பணவீக்கம் என்பது. ஆன்சர் விலைகள் அதிகரிப்பு. எட்டாவது கொஸ்டின், டேஷ் பணவீக்கம் பண மதிப்பில் தீவிர மதிப்பு குறைவினை ஏற்படுத்துகிறது. ஆன்சர் உயர் பணவீக்கம். ஒன்பதாவது கொஸ்டின், கூலியும் மூலப்பொருட்கள் செலவும் கூடுவதால் பண்டங்களின் பொது விலை மட்டம் அதிகரிப்பது டேஷ் பணவீக்கம் ஆகும். ஆன்சர் செலவு உந்து பணவீக்கம். பத்தாவது கொஸ்டின், பணவீக்கத்தின் பொழுது பயனடைபவர்கள் யார். ஆன்சர் கடன் பெற்றோர்கள். 11வது கொஸ்டின், டேஷ் என்பது பணவீக்க விகிதம் குறைந்து செல்வது ஆகும். ஆன்சர் எதிர் பணவீக்கம். 12வது கொஸ்டின், தேக்க வீக்கத்தில் பணவீக்க விகிதத்துடன் இணைந்திருப்பது. ஆன்சர் தேக்கம். 13வது கொஸ்டின், பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை டேஷ் அழைக்கின்றோம். ஆன்சர் வணிக சுழற்சி. 14வது கொஸ்டின், மந்த காலத்தில் பொருளியல் நடவடிக்கைகள் இவ்வாறு இருக்கும். ஆன்சர் மிக குறைந்தபட்சமாக. 15வது கொஸ்டின், பரிமாற்றங்களில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவியாகவும் அளவீடு மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றினை செய்யும் ஒரு பொருள் பணம் என்ற இலக்கணத்தை வழங்கியவர். ஆன்சர் கிரௌத்தர். 16வது கொஸ்டின், பற்று அட்டை என்பது டேஷ் எடுத்துக்காட்டு ஆகும். ஆன்சர் நெகிழி பணம். 17வது கொஸ்டின், பிசரின் பண அளவு கோட்பாடு பணத்தின் இந்த பணியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. ஆன்சர் பரிமாற்ற கருவி. 18வது கொஸ்டின், MV = PT என்ற சமன்பாட்டில் V என்பது. ஆன்சர் செகண்ட் ஒன் பணத்தின் சுழற்சி வேகம். MV = PT இந்த சமன்பாட்டில் V அப்படின்னா பணத்தின் சுழற்சி வேகம் அப்படிங்கிறது புக் பேக்கில் பார்த்தாச்சு. Mனா என்னன்னு பார்த்துருங்க. M அப்படின்னா மொத்த அதாவது காகித பண அளவு. P அப்படின்னா பொது விலை மட்டம். T அப்படின்னா வணிகத்தின் அளவு. 19வது கொஸ்டின், விலைவாசி மெதுவாக உயரும் பொழுது ஏற்படுவது. ஆன்சர் மிதமான பணவீக்கம். 20வது கொஸ்டின், டேஷ் பணவீக்கம் பொருளாதாரத்தினை எந்த வகையிலும் பாதிக்காது. ஆன்சர் தவழும் பணவீக்கம். டோட்டலாக 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.